நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நீங்கள் இந்த பதிவில் பார்க்குறது ஒரு நல்ல பெருங்கூட்டான ஒரு நல்ல எலும்பூக்கமான ஒரு செவலை காளை கன்றுங்க. அதாவது இந்த கன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிறப்பில் இந்த மாதிரி ஒரு உடல் கட்டமைப்பிலே நம்ம கன்றுகள் தேர்ந்தெடுத்து வாங்குவது என்பது ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம்ங்க. ஆனால் இந்த மாதிரி கன்றுகள் நம்ம செலக்டிவ் ப்ரீடிங் பண்ணி ஒரு இனச்சேர்க்கைக்காகவோ அல்லது ஒரு ரேக்லா பயன்பாட்டுக்கு அதற்கெல்லாம் நம்ம பயன்படுத்தும் பொழுது இதனுடைய வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்த கன்றை பொறுத்த வரைக்கும் அதாவது நீங்கள் அந்த திமிழ் நம்ம குளவிக்கல் இருக்கும் பாருங்கள், அதே போல் அதையோட நிகராக நீங்கள் கம்பேர் பண்ணலாமுங்க. அந்த அளவுக்கு ஒரு உடல் கட்டமைப்பில் இருக்குதுங்க. நீங்கள் சுழி சுத்தமான கன்று, நல்ல வால் இறக்கமுங்க, நல்ல புறவு மாடு அகலத்துலிங்க, தொப்புள் இறக்கம் இல்லாமல் அடிவயிறு தொங்கல் இல்லாமங்க, நல்ல தெளிவான காளை கன்றுங்க. இந்த கன்றுகள் நம்ம செலக்டிவ் ப்ரீடிங்காக சூஸ் பண்ணி வளர்க்கும் பொழுது இதனுடைய இதற்கு பிறக்கக்கூடிய வருங்காலத்தில் கன்றுகள்லாம் பார்த்திங்கன்னா இதே பிறப்பில் நல்ல தெளிவான கன்றாக சேருங்க. நல்ல ரட்டநாடி உடம்புங்க, ரட்டை திமிழுங்க, இனச்சேர்க்கைக்கு ரொம்ப ரொம்ப உகந்த கன்றுங்க. அடிவயிறு தொங்கல் இல்லைங்க, முக்கியமாக தொப்புள் இறக்கம் இல்லாமல் நல்ல அந்த காங்கி நிலத்திற்கு ஒரு உரித்தான தோற்றம் என்பது அந்த குழி நெத்திங்க, நல்ல நேர் கொம்புலிங்க, நல்ல ஒரு முகமைப்பாக சேருங்க. கன்றை பொறுத்த வரைக்கும் நல்ல நெட்டு வெட்டான கண்ணுங்க. இதனுடைய தாயும் பார்த்திங்கன்னா நல்ல பெருங்கூட்டு செவலை மாடுங்க. அது 4 பல் கிடாரிங்க. ஸோ நல்ல ஒரு பால் வர்க்கமான மாட்டிற்கு பிறந்த கன்றுங்க. நம்ம வளர்த்துவதற்கான பயன் இந்த கன்றினுடைய வளர்ச்சியில் தெரியுங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு சீரான உடல் கட்டமைப்பில் நல்ல சுறுசுறுப்பான சூட்டிப்பான காளை கன்றுங்க. இந்த கன்று உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்.